ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Taste Daily. Taste the Daily. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஜூலை மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஈவெண்ட் இருக்குது. அது என்ன ஈவெண்ட்டு சார்? இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும். என்ன தொடங்கணும்? போன வருஷம் பிகைன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம். ஆமாம் இல்லை, திரும்பி பார்த்தா 7 மாதம் ஆயிடுச்சு. அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம 2025 என்ன செய்ய போகிறோம், இன்னுமா 2025 என்ன செய்ய போகிறோம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. 2025 முடிய போகுது. சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது, ராகுகேது பயிற்சி வந்தது, எல்லாம் வந்தது. இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 விஷயங்கள் நடக்க போகிறது. அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம். அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசி ரீதியாக இப்போது சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவதாக மிதுனத்தில் சூரியனும் உங்களுக்கு குருவுமாக இருக்கிறார்கள். சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார், சுக்கிரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள். ரைட். அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. புதன் என்ன பண்ணுறாரு? வக்கரமாய் திரும்ப மிதுனத்துக்கே வந்துடுறாரு. அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறாரு? சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வர்றார். இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வர்றார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும், புதன் வக்கரம், சனி வக்கரம், செவ்வாய் சிம்மம் டு கன்னி, அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம், சுக்கிரன் ரிஷபம் டு மிதுனம், இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள், யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, ராசி ரீதியாக கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது. 1, 2, 1ஆம் இடத்துக்குடையவர், 12ஆம் இடத்துக்குடையவர் சனி 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சனி வக்கரம் பெறுகிறார். ஏற்கனவே 12 கூடியவன் 2ல் இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பண வரவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. அதெல்லாம் சரியாகி பணவரவு அதிகமாகும். நான் 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ராசிநாதனாகவும் இருக்கிறார். அவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உடலில் டயர்ட்னஸ். இந்த சனினா மந்தகாரகன். அந்த ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருந்து ஒரு காரியங்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருந்தார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியங்களையும், இன்றைக்கி போய் ஒரு பேமெண்ட் வாங்கணும், அது எவன் போய் வாங்கிக்கிட்டு, அது ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தாங்க. அது வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அதெல்லாம் முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷருக்கு சனி பகவான் தள்ள வைப்பார். சாதாரணமாக இருக்கிறத விட இப்போ ஒரு ப்ரெஷரை கொடுத்து பண்ணும்போது அவங்க ஈஸியாக வேலை செய்வாங்க. ஏன்னா அது அவங்க செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும். ஸோ 2 கூடியவர் வக்கரம் 2ஆம் இடத்துல வக்கரமாகும் பொழுது உடல்நிலையில் சோர்வு, அசதி போன்றவையெல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்திலே புதனுடைய வீட்டிலே சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் யாருன்னா 4, 9 கூடிய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பாதகத்தை தருகிறார். என்ன பாதகம்? 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது புத்திர பிராப்தி, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல 4 கூடியவர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த புத்திர பிராப்தியான விஷயங்கள், சந்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாக்குவார். ஏதேனும் ஒரு பிரச்சனை, பாதகாதிபதி இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே சுக்கிரன் மாதத்தின் பாதி வரைக்கும் ஆட்சி, 4, 9 கூடியவராக ஆட்சி பெறுகிறார். அப்பா அம்மா 2 பேர்னாலும் ஏதாவது ஒரு சண்டை. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா வர்றனால தான் சண்டையே வரும். அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளாக இருக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் வேறு யாராவது இருப்பாங்க. முக்கியமாக நம்ம மனைவியாக தான் இருப்பாங்க. அதுதான் நம்பர் 1 பொறுப்பு வகிப்பாங்க. 4, 9 கூடியவராக சுக்கிரன் ஆட்சி வரும் பொழுது, ஆனால் இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்க அப்பா அம்மா வரும்போது நம்மளை கோயில் கட்டி கும்பிட சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் இந்த பால் காவடி பன்னீர் காவடிலாம் எடுத்து உருள் தண்டை மட்டும்தான் போடலை. மற்றபடி எல்லா நமஸ்காரமும் பண்ணணும். ஏகஹாரதி தீபம், பஞ்சஹாரதி தீபம், அந்த மாதிரி ஒரு 16 விதமான ராஜ உபச்சாரங்கள் அவங்க மாமனார் மாமியாருக்கு பண்ணணும் நீங்கள். ஆனால் உங்கள் அப்பா அம்மா வரும் பொழுது எப்போ போகிறாங்கன்னு கேளுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே. காரணம் என்னவென்றால் அது அப்படி தான். ஸோ இந்த உலகத்தின் அமைப்பே அப்படி தான். அப்புறமா நம்ம பெண்கள் நாட்டின் கண்கள் இதெல்லாம் சும்மா அப்படி நம்ம உருட்டிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா இதுதான் உண்மை. 4, 9 கூடியவர் ஆட்சி வரும் பொழுது
அது இந்த மாதிரி நடக்கும். பெண்கள் பெரும்பாலும் மாமியார் மாமனாரை விரும்புவதில்லை. அதில் சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் பெரும்பாலான பேர் வீட்டில் சண்டை வர்றதே அவங்களாலே இருக்காது, வேறு யாராவது இருக்கும். அது எங்கள் பெண்களுக்கு ஒரு பெருமை. நம்ம 2 பேர்னாலும் என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? வராது. என்னை எங்கே பேச விட்ருக்க? நீ மட்டும்தான் பேசுவ, அதனால் சண்டை வராது. பதிலுக்கு அம்மா பேசுவாங்க. எங்கள் வீட்டில் கூட சார், எங்கள் வீட்டில் கூட ஒரு நாய்க்குட்டி இருக்குது. என் மனைவி என் நாய்க்குட்டியை ரொம்ப விரும்புகிறா. காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏன்னா அதான் திருப்பி பேசாது. இதில் ஒரு பெருமை வேறு. ஒரு நாய்க்குட்டியை நான் எவ்வளோ விரும்புகிறேன் பார்த்தியா? ஏன்னா அது திரும்பி பேசாது. திரும்பி பேசுபவற்றை பெண்கள் விரும்புவதில்லை. 4-9 கூடியவர் ஆட்சி பெறுவதால் நடக்கும். அந்த பாதகாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம குழந்தையை கூப்பிட்டு, நம்ம ஸ்கூல்லேயே கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன சார் குழந்தை வளர்த்துறீங்க? உங்கள் குழந்தை ஃபெயில் சார். பரவாயில்ல விடுங்க மேடம், ஃபெயில் தானே, அடுத்த மாதம் நான் சேர்த்து வச்சு பாஸ் பண்ணிப்பேன். என்னடா பாஸ் பண்ணிடுறது தானே சார்? முதல்ல ஒரு 10 மார்க் எடுக்க சொல்லுங்கள் சார். முட்டை வாங்கியிருக்கேன் சார். முட்டை வாங்கிட்டானா? இதில் உடனே இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே, இவர் ஒரு பெரிய ஒரு பேரறிஞர் அண்ணா, இவர் கார்ல் மார்க்ஸ், அந்த மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள். அவங்கெல்லாம் நம்ம குழந்தைய பார்த்து, என்ன சார் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார், குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறது. இந்த 5 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது குழந்தை பண்ணுற ஏதாவது ஒரு தப்புனால, இதுக்காவது குழந்தை கேஸு பரவாயில்ல, வளர்ந்த கேஸ்லாம் இருக்குது சார். இது மாதிரி உங்கள் பையன் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க. லவ் லெட்டர் கொடுத்துட்டியா? என்ன சார் சிரிக்கிறீங்க? சீரியஸாக எடுத்துக்கோங்க சார். சரி ஓகே, நம்ம அதுக்காக சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்டா அந்த மாதிரி லவ் லெட்டர்லாம் கொடுத்தா பண்ணுற விஷயங்க. ஏதாவது இந்த அடலசன்ஸை ஹேண்டில் பண்ணுறது. இந்த முன்னாடி வீட்டுக்காரங்க சொல்லுவாள், உங்கள் பையன் அங்கே நின்று சிகரெட்டு பிடிச்சிட்டு இருந்தார், டீ கடையில் பார்த்தேன். இதெல்லாம் தான் நடக்கும். நமக்கு 5 கூடிய வக்கரமான குழந்தைக்கு அப்படி ஆகிடும், இப்படி சில பதிவுகள் நீங்கள் படிப்பீங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டல், ஐயோ அப்படி ஆகிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இவங்க பண்ணுற சேட்டையினால் நீங்கள் கெட்ட பேர் எடுப்பீங்க. சார் சமீபத்தில் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைய போய் கொஞ்சிறார். இது நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன் இந்த கதையை. அந்த குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை. அந்த குழந்தைய போய் இவர் குழந்தை மாதிரியே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அந்த குழந்தை எடுத்து செல்லக்குட்டி அம்முக்குட்டி அப்படி கொஞ்சிறாரு. அந்த குழந்தை திடீர்னு பேன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கவங்களாம் என்னம்மா ஏன் அழுகுற? அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா இந்த அங்கிள் மூஞ்சி குரங்கு மாதிரியே இருக்கு அப்படின்னு அழுகுது. அந்த லேடி ஒரே ஓன்னு சிரிச்சிருச்சு. அந்த ஹவுஸ் ஓனர் இவருக்கு ஒரே சேம் ஆயிடுச்சு. ஏம்மா அதுதான் ஒரு லூத்து குழந்தை, ஏதோ குரங்குன்றுச்சு, நீ அதை கேட்டு ஓஹோஹோன்னு சிரிக்கிறியே அப்படின்னா, இல்லைங்க என்னால் சிரிப்பை அடக்க முடியல. அது மாதிரிலாம் இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஒரு அவஸ்தை. பாதகாதிபதி 5ஆம் வீட்டில் இருந்து அந்த மாதிரி. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் 7 கூடையவன். மனைவியால் மட்டுமே பிரச்சனை வரும். எப்போ பார்த்தாலும் மனைவி கூடயே சண்டை, மனைவியால் டார்ச்சர் போன்றவெல்லாம் ஏற்படும். சுக்கிர பகவான் 5, 8 கூடையவர் வக்கரம். அப்போ 8 கூடையவர் வக்கரம் ஆகும் பொழுது தனப்பிராப்தி என்பது ஏற்படும். பணவரவு திடீர்னு உங்களுக்கு ஒரு வேகம் வரும். திடீர்னு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. திடீர்னு பெரிய ஆளாயிருவீங்க. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. சரசரன்னு உங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க. சரசரன்னு நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்டிங்க. அது ஒரு நாள், அது இந்த மாதம் நடக்கும். 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது வழக்குகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். நீங்கள் கோர்ட்டு கேஸு போன்ற வழக்குகளாக சுற்றிட்டு இருப்பீங்க, அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது இது வரைக்கும் உங்களை படுத்திட்டு இருந்த ஒரு பாடாப்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடும். 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிபட்டவங்களுக்கெல்லாம் உடம்பு க்யூர் ஆகிடுறது. சார் நல்ல வேலைக்கு சார் காலை வராதுன்னு நினச்சேன், அடிக்க, ஆனால் திரும்ப டாக்டர் என்னமோ சரி பண்ணிட்டார், புழைச்சிக்கிறது. 8 கூடையவன் மாங்கல்ய பலம். கணவர் ரொம்ப ஆபத்தில் இருந்தார் சார், உண்மையிலேயே காப்பாற்றி கொடுத்தது தெய்வம் தான் சார். அந்த மாதிரி 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ஆக கும்பராசிக்காரர்கள் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனைவியால் இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் வரைக்கும் வெறும் மன நிம்மதியே இருக்காது. அதனால் மனைவி இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனைவியை பார்க்காம வேலைக்கு போகிறீங்களா, வீட்டுக்கு போகிறீங்களா, வர்றது வரைக்கும் உங்களுக்கு நல்லது. கூட இருந்தீங்கன்னா இன்னும் 4 கேஸ் எக்ஸ்ட்ரா விடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் சுக்கிரனை வழிபட வேண்டும், லக்ஷ்மியை வழிபட வேண்டும். லக்ஷ்மி கூட இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயாவிற்கு தினசரி வேள்விகளும் யாகங்களும் நடக்கிறது. உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது. வந்து வழிபடுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.